வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. தன்னிடம் வெறும் பார்வையால் மட்டும் மௌனமாக உணர்வுகளை கடத்திடும் மனைவியை கண்டு மெல்ல இதழ் பிரித்து சிரித்து, என்னையாள் சாங் பிளே பண்ணட்டுமா என்று புருவங்களை உயர்த்தி கேள்வியாக பார்த்தான் வம்சி. வேண்டான்னு சொன்னா விட்டுடுவீங்களா என பதிலுக்கு சவாலாக வினா தொடுக்கும் விழிகளை கண்டு கண்களை சுருக்கி நகைத்தவன், சான்ஸே இல்ல என்று மறுத்து தலையசைக்க பெண்ணின் உதடுகள் தன் போக்கில் அவளையும் மீறி புன்னகைத்துக் கொண்டது. குட் என எழுந்தவன் சட்டென்று அவள் புறம் சரிந்து கன்னத்தில் ஒரு அவசர முத்தம் பதித்து, இது நம்ம ரூமுக்கு வந்ததுக்கான வெல்கம் கிஸ், முன்னாடியே கொடுக்க மறந்துட்ட என்று வேகமாய் அதற்கு ஒரு கதையை வேறு சொல்ல தனது விரல்களை அவன் முகத்திடம் உயர்த்தி காண்பித்து குறிப்பாக கண்களை இடுக்கி அவனை முறைத்தாள் யாழ். என்ன, இங்கே கிஸ் வேணுமா என்று ஏதும் அறியாதவனாய் குறுமுடன் கேட்டு அவள் விரல்களை வம்சி கைப்பற்றவும் விரைந்து அவனிடமிருந்து உருவிக்கொண்டு ஒற்றை விரல் ஆட்டி, பத்ரம் என எச்சரித்தாள் பெண். வெல்கம் கிஸ் எல்லாம் கன்னத்துலதான் கொடுக்கணும் யாழ், விரல்ல கொடுக்கறதெல்லாம் செல்லாது என்றவன் கண்ணடித்து சிரிக்க செனங்களாக முகத்தை சுருக்கியவள் கட்டில் அருகில் இருந்த பள்ளத்தட்டிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து அவன் மீது வீசினாள். அதை அலைக்காக கேட்ச் பிடித்தவன் திரும்ப அவள் மடியில் வீசிவிட்டு, நோ வயலன்ஸ், நான் பாட்டை பிளே பண்ணிட்டு வந்து அதை எப்படி சாப்பிடுறதுன்னு உனக்கு பொறுமையா சொல்லிக் கொடுக்கறேன் என்றவளை கலவரப்படுத்திவிட்டு கோலாக மியூசிக் சிஸ்டத்திடம் சென்றான். மடியில் கிடந்த பழத்தை மரண பீதியுடன் பார்த்தவள் அவசரமாக அதை எடுத்து அலங்கார தட்டிலேயே திரும்பவும் வைத்து விட்டாள். மியூசிக் சிஸ்டத்தை ஆன் செய்துவிட்டு அவளிடம் வந்தவன், ஹே ஆப்பிள் எங்க என்று அவளது மடியையும் கையையும் கேள்வியாக பார்த்தான். அது எனக்கு பழம் வேண்டாம் என அவசரமாக மறுத்தாள் அவள். கண்கள் சுருங்க கிள்ளுதட்டை கடித்து சிரித்துவிட்டு, ஓ அப்ப யாழுக்கு வேற என்ன வேணுமா என கேட்டவாறு இயல்பாக அவளை ஒட்டி அமர்ந்தவன் கையில் இருந்த ரிமோட்டால் பாடலை ஓடவிட்டு அவளிடம் திரும்பி, என புருவங்களை உயர்த்த பெண் பதற்றத்தில் புடவை முந்தானையை விரல்களில் கசக்க துவங்கினாள். அதை கண்ணுற்றவனின் இதழ்கள் மேலும் விஷமத்துடன் விரிந்தது. ஃபர்ஸ்ட் நைட்ல புடவை கசங்களாம், தப்பில்ல என்று வம்சி குறும்பாக கண்ணடிக்கவும் பதறி அடித்து யாழின் விரல்கள் தன்னால் புடவையை விட்டு வேகமாக விலகியது. அதற்குள் பாடல் துவங்கவும், இந்த பாட்டை ஆல்ரெடி நீ கேட்டிருக்கே என்னன்னு தெரியல, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதுவும் உன்னை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்ச பின்னாடி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாவே மாறிடுச்சு. தினமும் என்னோட ஃபேவரட் பெட் டைம் சாங். லாஸ்ட் 1 வீக்கா இந்த பாட்டை கேட்காம நான் தூங்கினதே இல்ல என்று விழிகளில் பெரும் ரசிப்புடன் வம்சி சொல்ல, யாழும் என்ன பாட்டு அது என்று ஆர்வமானாள். அற்றை திங்கள் வானிடம் அள்ளி சென்றோ நீரிடம் சுற்றும் தென்றல் பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் என்ற வரிகளில் யாழ் வியப்புடன் திரும்பி தன் கணவனை பார்க்க இளம் புன்னகையுடன் மனைவியை இன்னும் நெருங்கி அமர்ந்து அவளை தன்னோடு சேர்த்து பெண்ணிறந்து அணைத்து வயிற்றில் கரங்களை கோர்த்து கொண்டான் அவன். பெண்ணின் முகம் மென்மையாய் மாறியிருக்க அவன் ரசனைகளை மெல்ல இவள் ரசிக்க ஆரம்பித்தாள். யாழ், அப்படியே பாட்டோட வரிகளை நல்லா உள்வாங்கி கேள, இந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் என்று மயக்கும் குரலில் பேசுபவனின் நெஞ்சில் அவளும் கிறக்கத்துடன் சாய்ந்தமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அற்றை திங்கள் வானிடம் அள்ளி சென்றோ நீரிடம் சுற்றும் தென்றல் பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் காணுகின்ற காதல் என்னிடம் நான் தேடுகின்ற யாவும் உன்னிடம். இமைகளை திறந்தவள், இந்த பாட்டை நான் 2-3 தடவை கேட்டிருக்கேன் என யோசனையுடன் கூறிட, இந்த முறை இன்னும் நல்லா கவனிச்சு கேளு என்று அவள் காதோரம் ரகசியம் பேசி அங்கே ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதித்தான் நாயகன். நாயகியோ தேகம் சிலிர்த்து உடற் குறுகிட அவனிடம் மேலும் ஒன்றினாள். அடித்தொட முடித்தொட ஆசை பெருகிட நேரும் பலவித பரிபாஷை பொடிப்பட பொடிப்பட நாணம் பொடிப்பட கேட்கும் மனதினில் உயிரோசை முடித்தொட முகத்தொட மோகம் முழுகிட வேர்க்கும் முதுகினில் இதிகாசம் உருகிட உருகிட ஏக்கம் உருகிட கூடு மணலிது குளிர் வீசும். தன் நெஞ்சோடு தலை சாய்த்து இருப்பவளின் முகத்தை கணவனின் விரல்கள் மென்மையாய் வருட துவங்கியதில் தடுமாறிய மனைவி அவன் கரம் பற்றி தடுத்து தன் முகத்தோடு சேர்த்து அழுத்திக் கொள்ள விரல்கள் சிறைப்படவும் ஆடவனின் உதடுகள்
அடுத்த குறும்புடன் தன் சுதந்திரமாக பெண் சினுங்க சினுங்க தன்னுடைய செல்மிச வேலைகளை தொடங்கியது. குலுங்கினேன் உடல் கூசிட, கிறங்கினேன் விரல் மேய்ந்திட, மயங்கினேன் சுகம் சேர்ந்திட, தழும்பினேன் என்னை நீ தொட, பாய்ந்திட ஆய்ந்திட, காணுகின்ற காதல் என்னிடம், நான் தேடுகின்ற யாவும் முன்னிடம். காதோறும் உரசி இறங்கிய உதடுகள் அடுத்த பெண்ணின் கழுத்து எங்கும் மிருதுவாக முத்தமிட்டு முத்தமிட்டு அவள் உயிர் குடிக்க ஆரம்பிக்க, உடலெங்கும் கூசி சிலிர்த்ததில் திரும்பி அவனை இறுக அணைத்துக் கொண்டாள் யாழ். அதுவரை அவளிடம் மெல்லமாக மூழ்கத் தொடங்கி இருந்தவன் சட்டென்று வேகம் எடுத்து அவள் முகம் நிமிர்த்தி இதழ்களில் ஆவேசமாக முற்றுகையிட்டான். அற்றை திங்கள் வானிடம், அள்ளிச் சென்றோ நீரிடம், சுற்றும் தென்றல் பூவிடம், சொக்கும் ராகம் யாழிடம். துவண்ட கொடியாய் தன் கைகளில் துவண்டவளை மெல்ல மெல்ல தனக்கு ஏதுவாய் மாற்றும் முயற்சியில் வம்சி இறங்கும் நேரம் ஆங்காங்கே கூச்சத்தில் நெளிந்து அவனை தடை செய்து இருக்க மூடிய இமைகளுடன் பிளீஸ் என்று முனகினாள் பாவை. அவனோ இன்னமும் போதையுடன் அவளிடம் ஒன்றியபடி, நீதாண்டா பேபி என்ன ப்ளீஸ் பண்ணணும், ஐ கான்ட் ஸ்டாப் எனிமோர், பிளீஸ் அக்செப்ட் மீ என்ற பதிலுக்கு தாபத்துடன் இறைஞ்சினான். உடலது உடையது தேடும் நிலை இது, காதல் கடன் இது அடையாது, இரவது பகலது தேடும் சுகம் இது, சாகும் வரையிலும் முடியாது, கனவது நினைவது கேட்கும் பொழுது காம பசிதனில் அடங்காது, வலமெது இடமெது வாட்டும் கதை இது, தீண்டும் வரையிலும் விளங்காது. பாடல் ரிப்பீட் மோடில் எத்தனாவது முறையாக பாடிக்கொண்டிருக்கிறதோ தம்பதியர் இருவரும் சுற்றுப்புறம் மறந்து ஒருவருள் ஒருவர் மோகத்தில் மூழ்கத் தொடங்கி இருந்தனர். நடுங்கலாம் குளிர் வாடையில், அடங்கலாம் ஒரு ஆடையில், தயங்கலாம் இடை வேளையில், உறங்கலாம் அதிகாலையில், கூடலில் ஊடலில், காணுகின்ற காதல் என்னிடம், நான் தேடுகின்ற யாவும் உன்னிடம். உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சிலிர்த்து கிடக்க வம்சி அன்று கூறிய கலைந்த தோற்றத்தில் சுகமான அயர்வுடன் ஒரே பிளாங்கெட்டுக்குள் அவனோடு ஒன்றியபடி அவன் தோளில் முகம் புதைத்து விழிகள் மூடி கிடந்தாள் யாழ்மொழி. மீண்டும் பாடல் முதலில் இருந்து தொடங்கவும், திரும்பவுமா என்ற அலுப்புடன் கேட்பவளின் மெல்லிய குரலில் ஓசையின்றி நகைத்தவன், பாட்டு மட்டும்தானே திரும்பவும் பாடுதையாள், பாடிட்டு போட்டுமே என்ற கேலியுடன் அவள் நெற்றியில் முட்டினான். ஒண்ணு வேண்டாம், பாட்டும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம் என்ற இமைகளை திறந்து அவனை சின்னதாக முறைத்தாள் பெண். புன்னகை முகமாக என வம்சி ஒற்றை புருவம் உயர்த்தியதில் முகம் சிவந்தவள் வேகமாக திரும்பி தலையணியில் முகம் புதைத்து குட் நைட் என முணுமுணுத்தாள். விரிந்த சிரிப்புடன் அவள் தலையோடு தலை சாய்த்து மென்மையாய் அணைத்துக் கொண்டவன் குட் நைட் என்று விட்டு ரிமோட்டால் மியூசிக் சிஸ்டத்தையும் அணைத்தான். வால்பாறையில் விடிந்தும் விடியாத அந்த காலை வேளையில் உச்சி கொட்டியபடி திரும்பி வம்சியை நெருங்கி படுத்தாள் யாழ்மொழி. மெல்ல உறக்கம் கலைந்து அவளை அணைத்துக் கொண்டவன் என்னடா என்று தூக்க கலக்கத்தில் விசாரித்தான். ரொம்ப குளிருது, உங்க ரூம்ல ஹீட்டர் இல்லையா? இருக்கே, இங்கே இல்ல என்றிட அவளும் அரைகுற தூக்கத்தில் இருந்ததால் புரியாமல் ஆ என்றாள் கேள்வியாக. ரூம்குள்ள இருக்கடா, பால்கனில கனெக்ஷன் கொடுக்கல. எனக்கு குளிருது என்று சினுங்கியவளின் உதடுகளை முத்தமிட்டு சூடேற்றியவன் இன்னும் எங்கெல்லாம் குளிருதையாள் என கிறக்கமாக கேட்டு அவள் மேனியில் தன் கைகளை படரவிட சோ நான் தூங்கணும் பாஸ் என்று அவனை விலக்கி தள்ளிவிட்டு மேலும் குளிருக்கு நடுங்கினாள். ஓகே ஓகே, நான் போய் போர்ட்டபிள் ஹீட்டர் எடுத்துட்டு வரேன் என்றவன் எழுந்து செல்ல பிளாங்கெட்டுக்குள் இன்னமும் வாகாக சுருண்டு கொண்டாள் பாவை. ரூம் ஹீட்டரை எடுத்து வந்தவன் வயிற்று பிள்ளையாய் மெத்தையில் குறுகி கிடப்பவளை பார்த்து மெல்ல தலையசைத்து சிரித்தபடி டெம்பரேச்சர் செட் செய்துவிட்டு வந்து அவள் அருகில் படுத்தான். யாழ், எனக்கு குளிருது, ஒழுங்கா பிளாங்கெட்டை ஷேர் பண்ணு என்று அவள் போர்த்தி இருந்ததை இழுக்க, நீங்க போய் இன்னொன்னு எடுத்துக்கோங்களேன் என்றாள் தானும் பதிலுக்கு அதை இழுத்தபடி. அதெல்லாம் சில்லுன்னு இருக்கு, இதான் சூடா இருக்கும் என்றவன் சட்டென்று பிளாங்கெட்டுக்குள் சென்றிருக்க, பாஸ் சூடா வேணும்னா போய் ஹீட்டரை கட்டிப்பிடிச்சு தூங்குங்க என்று தன்னை அணைப்பவனின் கையில் செல்லமாக அடித்தபடி அவள் குறும்புடன் கூறவும் வேங்க என சிலிர்த்தெழுந்தான் அவன். வாட், ஹீட்டரை கட்டி பிடிச்சு தூங்கணுமா? அதுக்கு எதுக்கு மேடம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? போனா போகுதுன்னு தூங்க விடலான்னு பார்த்தேன், பட் நீயே அதை உன் வாயால ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட. அதற்கு மேல் அந்த அதிகாலை நேரத்தில் அங்கே வார்த்தையாடல் முற்று பெற்று அழகான உறவு கூடலே ஸ்ருங்கார சினுங்கல்களுடன் அரங்கேறி கொண்டிருந்தது. காலையில் தான் கீழே இறங்கியதிலிருந்தே பார்வையால் குறும்பாக நாத்தனார் தன்னை சீண்டிக் கொண்டே இருக்கவும்
என்ன நிரு இப்படி டீஸ் பண்ற என்று தலை குனிந்தபடி அவளிடம் சின்ன குரலில் கோபித்தாள் யாழ். ஷோ அண்ணி, அதுல என் அண்ணன் காதல் மன்னன்ல ஓவர் ரொமான்ஸ் பண்ணி உங்களை எதுவும் அழ வச்சானா இல்ல சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டானான்னு கொஞ்சம் உங்க முகத்தை உத்து பார்த்தேன், அவ்வளவுதான் என்று கண் சிமிட்டி நகைத்தாள் நிரூபா. ஹே என செல்லமாக கண்களை இடுக்கியவள் அடுத்த பார்வையை தழைத்துக் கொண்டு, ஓ அண்ணா ஒண்ணு என்ன அழ வைக்கல என்றாள் லேசான கண்ணு சிவப்புடன். கைவிரல்களில் புடவை நுனியை சுருட்டியபடி தன் திணறலை குறைக்க முயல்பவளின் முகத்திடம் குனிந்து பார்த்து, அப்போ அப்போ வேற என்ன பண்ணா என்று கேட்டு நிரு வார்த்தைகளை கேலியாக இழுத்ததில், கடவுளையே நிரு உன்ன என அவள் கையை கிள்ளியவள், போய் தியா குட்டி எழுந்துட்டாளான்னு பாரு, நான் அத்தை கிட்ட போறேன் என்று வேகமாக நிரஞ்சனியிடம் சென்றாள். அவுச் என கையை தேய்த்தபடி முதலில் அண்ணியை முறைத்தவள் அவள் தன் அன்னையை தேடி ஓடியதில் மௌனமாக சிரித்துக் கொண்டாள். நிரஞ்சனிதான் சற்று முன்னர் மகளை அழைத்து புது மருமகளுக்கு அவளின் திருமண வாழ்க்கையை தொடங்கியதில் எந்தவித சங்கடமும் வருத்தமும் உடல் உபாதைகளும் தோன்றிவிடவில்லையே என்று நாசுக்காக விசாரித்து அறிந்து கொள்ள சொன்னார். பெற்றவளும் இல்லாமல் உற்ற துணையாய் வேறு எந்த பிறந்த வீட்டு உறவும் இல்லாமல் தனிமையில் வந்திருக்கும் பெண்ணை தான் தாயாக தாங்கிக் கொண்டார் அவர். அரை வாயில் வரை துரிதமாக சென்றுவிட்ட யாழ் உள்ளே செல்லும் நேரம் சிறிது சங்கடப்பட்டு படபடத்து போனாள். மாமியாரின் முகத்தை எப்படி நேருக்கு நேர் பார்த்து பேசுவது என்கிற தயக்கம் தோன்றவும் அங்கேயே தேங்கி நின்றாள். என்ன கிள்ளிட்டு அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்தவங்க இப்ப எதுக்கு இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்களா என்று அருகில் வந்து அவள் தோளில் ஒரு இடி இடுத்தாள் நிரூபா. யாழ் அவளை தவிப்புடன் நிமிர்ந்து பார்க்கவும் மெல்ல அவள் கண்ணம் வருடியவள், ஈஸி அண்ணி, அம்மா ரொம்ப ஜென்யூன் கேரக்டர், அதெல்லாம் ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. இன்ஃபேக்ட் அம்மா தான் நேத்து நைட்டு உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னன்னு விசாரிச்சு ஹெல்ப் எதுவும் தேவைப்பட்டா என்ன செய்ய சொன்னாங்க என்று புன்னகைத்தாள். கண்கள் படிக்க நாத்தனாரை நேராக பார்த்தவள், நிரு, முந்த நாள் நைட் மண்டபத்துல சொன்னேன்ல, உன் அண்ணா என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு, அது உண்மை இல்ல என கூறி அவளை நெட்டை சுருங்க செய்துவிட்டு, நீங்க எல்லாருமே எனக்கு கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று நிகழ்ச்சியுடன் அவளை கட்டி கொண்டாள். அட அண்ணி, என்னது எமோஷனல குறைங்க, அப்புறம் உங்க புருஷனும் மாமியார் வந்து நான் ஏதோ உங்களை அழ வச்சுட்டேன்னு நினைச்சு என்கிட்ட சண்டைக்கு வர போறாங்க என்று கேலி செய்தபடி அவள் முதுகில் தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினாள். கண்ணீர் கண்களுடன் உதடுகளில் புன்னகையை சிந்தி நிமிர்ந்த அவளை ஆசையுடன் பார்த்த நிரூபா, நீங்களும் ஒண்ணு சளைச்சவங்க இல்ல நீ, எங்க குடும்பத்தை இதே சந்தோஷோடவோ ஒத்துமையோடவோ காலம் பூரா நிம்மதியா வாழ வைக்கிறதெல்லாம் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அத அண்ணா உங்ககிட்ட சரியா ஃபீல் பண்ணதாலதான் அப்படி அடிச்சு பிடிச்சு அதிரடியா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்களுக்கும் உங்க மேல அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு என்று முறுவளித்தாள். கண்டிப்பா நிரு, எனக்கும் வேற என்ன வேணும், நாம என்னைக்கும் இதே பாசத்தோட இருக்கணும் என்று அவள் கைகளை இறுக பற்றி கொண்டாள் யாழ். இருவரும் சம வயதுடைய பெண்கள் என்பதால் அவர்களுக்குள் தன்னால் ஒரு நெருக்கம் வந்திருந்தது. தன்னை போலவே அவளையும் பெயர் சொல்லி யாழ் அழைக்கச் சொல்ல, அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அண்ணன் மனைவியை அண்ணின்னு தான் மரியாதையா கூப்பிடணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுவாங்க என கோயம்புத்தூரில் அவளிடம் 2ஆம் முறையாக அலைபேசியில் உரையாடிடும் பொழுதே விஷயத்தை தெரிவித்திருந்தாள் நிரூபா. ஆமா, அத்தை ரூம்ல இல்லையா என்ன? கிச்சன்ல இருக்காங்க. காலையில விருந்துக்கு அவங்க சொன்னபடி மெனு கரெக்டா செய்யறாங்களான்னு ஒரு தடவை சரி பார்க்க போயிருக்காங்க. வாங்க நம்ம ஹாலுக்கு போலாம். அர்ஜுன் இன்னும் கிளம்பலையோ? இல்ல, 2 பேரும் ஆபீஸ் ரூம்ல தான் பேசிட்டு இருக்காங்க. காலையில தூங்கி எழுந்த உடனே அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வரவும் உங்க அண்ணா அவசர அவசரமா குளிச்சு கீழே கிளம்பி விட்டுட்டாரு. அண்ணனால இப்ப அங்க போய் நேர்ல வேலையை கவனிச்சுக்க முடியாதுல்ல, அதனால அர்ஜுன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பானா இருக்கும். இவன் இங்க இருந்துகிட்டே கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ற மாதிரிதான் நவீன் கிட்ட சொல்லியிருந்தான். இருவரும் சில நிமிடங்கள் தங்களுக்குள் சலசலத்திருக்கும் பொழுது தியாவின் அழுகை குரல் கேட்டது. குழந்தை எழுந்துவிட்டாள் எனவும் நிரூபா வேகமாக அறைக்கு செல்ல யாழ்தான் என்ன செய்வது என புரியாமல் தனிமையில் விழித்துக் கொண்டிருந்தாள். சரியாக அந்நேரம் வம்சியும் அர்ஜுனும் அலுவல் அறையிலிருந்து வெளியே வர பெண் நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். அவள் தனியாக இருக்கவும் விரைந்து அருகில் வந்தான் அவன். ஏங்க தனியா உட்காந்துருக்க? இல்ல, இவ்வளவு நேரம் நிரு என்கிட்ட பேசிட்டு இருந்தா, பாப்பா ரூம்ல தனியா தூங்குறான்னு அண்ணா அவளுக்கு துணைக்கு இருந்தாங்க. இப்பதான் தியா அழற சத்தம் கேட்டதுன்னு அவ எழுந்து போனா. அத்தை கிச்சன்ல இருக்காங்க போல இருக்கு. ஓ என்றவன் அருகில் நின்றிருந்தவரிடம் திரும்பி, சரி அர்ஜுன், நீ பாரு, எதுவும் டவுட்னா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணு. ஒரு 1 வீக் நீ கோயம்புத்தூர்லயே ஸ்டே பண்ணிக்கோ. தனியா இருக்கணும், ஒன்னும் டென்ஷன் ஆகாத
எது எமர்ஜென்சினா மட்டும் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக இப்பவே வீட்டுக்கு போய் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன? நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன் என்று எச்சரித்தான் வம்சி. அவன் வார்த்தைகளில் முகத்தை சுருக்கி கொண்டவனோ, நான் அப்பாவை கூப்பிட மாட்டேன் பாஸ், இந்த 1 வீக்கும் நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று ரோஷமாக உரைத்தான். தட்ஸ் கூல் மேன், குட், கீப் இட் அப் என்று அவன் தோள் தட்டி பாராட்டினான் முதலாளி. ஓகே சார், நான் கிளம்புறேன், வரேன் மேடம் என்று அவளிடம் தலையசைத்து விட்டு வெளியேறினான் அர்ஜுன். செல்பவனை வாஞ்சையுடன் பார்த்துவிட்டு, ரொம்ப நல்ல பையாள், இவனை சரியா புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு போற மாதிரி ஒரு லைஃப் மாட்டர் வந்தா நல்லா இருக்கும் என்று பெருமூச்சு எடுத்தபடி திரும்பி தன்னவள் முகம் பார்த்தான். பெண்ணின் முகம் குறும்பில் கூத்தாட விழிகள் அடக்கப்பட்ட புன்னகையில் பளபளப்பதைக் கண்டு வியந்து, ஹே, எதுக்கு இப்படி எனக்கு கேலியா பார்த்து சிரிக்கிறேனே என்றவாறு அவளை அறையில் இழுக்க முயன்றவனின் கரத்தை வேகமாக தட்டிவிட்டாள் பெண். நட்ட நடு வீட்டுல என்ன வேறது என்கிற அதட்டல் வேறு அவளிடமிருந்து பிறந்தது. ஓ, நட்ட நடு வீடுனா ஒண்ணு பண்ணக்கூடாதோ என அவன் கண் சிமிட்டியதில் முகம் சிவந்தவள், உங்கள என்றவள் மேலே ஏதும் கூறாது பார்வையில் மட்டும் அவனிடம் கண்டனம் தெரிவிக்க கணவனுக்கோ கொண்டாட்டமாகி போனது. என்ன பண்ண போறியாள்? அதையாவது இங்க வச்சு பண்ணுவியா, இல்ல ரூம் கழிச்சுட்டு போய் தனியா தான் எதுவும் பண்ணுவியா? கூச்சப்படாம சீக்கிரம் சொல்லியாள், என்ன செய்ய போற நீ என்று முதலும் முடிவுமாக அவன் வீசிய கலாட்டா வார்த்தைகளில் இவள்தான் வெட்கத்தில் திணறி நிற்க வேண்டியதாகிவிட்டது. ஷோ, ஆளை விடுங்க, நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன் என்றவாறு அவனிடமிருந்து தற்காலிகமாக தான் எங்கே தப்பித்து செல்வது என புரியாமல் அவள் விழிகளை சுழல விட நமட்டை கடித்து சிரித்தவன் அவளை மேலும் சேடி விளையாடினான். நோ, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது யாழ், இட்ஸ் டூ பேட். என்ன ஏதாவது செய்யணும் நீ, அதுவும் as a wife நீ மட்டும்தான் அதை செய்யணும், உன்னால மட்டும்தான் அதை செய்யவும் முடியும் என்று வம்சி கண் சிமிட்டி ஹஸ்கி வாய்ஸில் அடமாக பேசியதில் பெண்ணின் உடல் எங்கும் நாணம் பிடுங்கி தின்றது. தன்னவனின் விழுங்கும் பார்வையிலும் பேச்சிலும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மேனி சிரித்து உள்ளூர எதுவோ ஒன்று குறுகுறு என்று ஓடியதில் நிற்க இயலாமல் தடுமாறி சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தாள் யாழ்மொழி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.